லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இந்த கோலமோ யார் தந்த சாபமோ தாயே தர்மம் பண்ணுங்கம்மா. தர்மம் பண்ணுங்கம்மா. அம்மா அம்மா தாயே ஐயா தர்மம் பண்ணுங்கம்மா. அம்மா எதையுமே சீரியஸா எடுத்துக்காம விளையாட்டுத்தனமா இருப்பான். இந்த சாமியார் சொன்னதை இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிட்டு இப்படி இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கானே. அம்மா தாயே அத்த, இதெல்லாம் உங்களுக்காக தான் அத்த. நீங்க என்னடான்னா எனக்கு யாருமே இல்ல, நான் அனாதைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அங்க பாருங்க பாவம் அத்த அவன். தாயே போடுங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. ஐயோ பாத்திமா, அம்மா பாத்திமா, பாத்திமா என்னடா இது? என்னடா கோலம் இது? என்னடா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அம்மா அது என்னடா நடக்குது இங்க? அம்மா ஒண்ணும் இல்லம்மா, இது ஒரு பரிகாரம் அவ்வளவுதான். இங்க ஒரு சாமியார் வந்திருந்தாரு, அவர் தான் என்ன இதை செய்ய சொன்னார், அதனாலதான். சாமியாரா? அவர் ஏன்டா உன்ன பரிகாரம் பண்ண சொல்றாரு? அது வந்துங்க, எங்க வீட்டுல ஒரு பிரச்சனை. இவங்க புருஷன் திருட்டுத்தனமா ரெண்டாம் கல்யாணம் பண்ணதுக்கு ஏன் புள்ள கோயில் வாசல்ல உட்கார்ந்து பிச்சை எடுக்கணுமா? ஏமா, இவன் தான் சின்ன பையன், ஏதோ தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்கான்னா நீங்க ரெண்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ரஜினி அவனை வீட்டு வேலைக்காரன் ஆக்குனா, நீங்க என் புள்ளைய பிச்சைக்காரன் ஆக்கிட்டீங்க. எல்லாம் இவனை சொல்லணும். நான் வேண்டாம் வேண்டான்னு எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேம்மா. அவன் தான் கேட்காம இப்படி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காமா. டேய் பார்த்திபா, உன் புத்தி ஏண்டா இப்படி போகுது? மிச்சம் மீதி இருக்கிற குடும்ப மரத்தையும் வாங்கிடலான்னு முடிவு பண்ணிட்டியா? அம்மா எதுக்கு இப்ப தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்க? நான் நல்லா இருக்கணும்னு இவங்க பொண்ணை கூப்பிட்டு நீங்க பரிகாரம் பண்ண சொல்லலாம், ஆனா இவங்க நல்லா இருக்கணும்னு இவங்களுக்காக நான் பரிகாரம் பண்ணக்கூடாதா? இவன் திருந்த மாட்டான் கமலா, திருந்தவே மாட்டான். நம்மளை கேவலப்படுத்துறத மட்டுமே வேலையா வச்சிருக்கான். ஆமாங்க, இவன் சேர்ந்த இடம் அப்படி. இதையெல்லாம் பார்க்கணும்னு நம்ம தலையில எழுதி இருக்கு. இப்படி வந்து இங்க உட்கார்ந்திருக்கானே, பெத்த வயிறு துடிக்குது. இவனை எப்படியெல்லாம் பெத்து வளர்த்தோங்க. ஆனா இவன்
சொல் புத்தியும் இல்ல சுய புத்தியும் இல்லனா பட்டு தான் திருந்தி வருவான். நீ வா கமலா, இந்த கன்றவையில பார்க்க முடியாது. பாப்பலாம். அம்மா 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 தாயே தர்மம் பண்ணுங்கம்மா. அம்மா அம்மா தாயே தர்மம் பண்ணுங்கம்மா. அம்மா அம்மா அம்மா. கண்ணத்துல போடுங்கம்மா. ஐயோ பாத்திமா, தயவு செஞ்சு இங்க இருந்து எந்திரிச்சு வீட்டுக்கு போலாம் வா. வீட்டுல இருக்கிற பிரச்சனையே சரி பண்ண முடியல, இதுல உங்க அப்பா அம்மா வேற கோவப்பட்டு போறாங்க. இத பாரு, ரஜினி மேலதான் அவங்க கோவம் திரும்பும். என்ன வேண்டாம் நினைச்ச அம்மா என்ன பார்த்து வருத்தப்பட்டுட்டு போறாங்க. நான் வேணும்னு நினைக்கிற அம்மா இன்னும் மனசு இறங்கலையே. பார்த்திபா, ரஜினி என்னை விட்டு கொடுத்துட்டாளேன்னு தான் எனக்கு வருத்தம். நீ ஏன்பா அப்படி கஷ்டப்படுற? இல்லத்த, இது உங்களுக்கும் ரஜினிக்கும் நடுவில் இருக்கிற பிரச்சனை மட்டும் இல்ல. நான் வந்த நேரம் தான் இந்த வீட்டுல நிறைய பிரச்சனைன்னு எல்லாரும் சொல்றாங்க. இல்லப்பா, அப்ப அதை சரி பண்ண வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குல்ல. ஐயா தர்மம் பண்ணுங்க ஐயா. ஐயா தர்மம் பண்ணுங்க ஐயா. தர்மம் பண்ணுங்க ஐயா. ஐயா 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 பாத்திமா, இதெல்லாம் உனக்கு தேவையில்லைப்பா. பாப்பா வீட்டுக்கு போலாம். நீங்க போங்கண்ணே, போங்க. அம்மா அம்மா தர்மம் போடுங்கம்மா. ஐயா 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 தர்மம் பண்ணுங்க ஐயா ஐயா தர்மம் பண்ணுங்க ஐயா. தர்மம் பண்ணுங்க ஐயா. ஐயா ஐயா தர்மம் பண்ணுங்க ஐயா. கொண்டு போங்க ஐயா. ஐயா தர்மம் பண்ணுங்க ஐயா. அம்மா ஐயா ஐயா சிங்கடா போட்டு ஐயா 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 தர்மம் பண்ணுங்க ஐயா. ஐயா தர்மம் பண்ணுங்க ஐயா. ஐயா 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 தர்மம் பண்ணுங்க ஐயா. ஐயா அம்மா பாத்தீங்களா அத்தை, சொல்ல சொல்ல கேட்கவே மாட்டேன்றான். அம்மா தாயே ரொம்ப நன்றிங்கம்மா. தாயே தர்மம் பண்ணுங்க தாயே. ஐயோ, பாத்திமா, ஐயா 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 தர்மம். அம்மா ஐயா ஐயா ஐயா. ஐயா தர்மம் பண்ணுங்க ஐயா. தர்மம் நல்லா பண்ணுங்க இருக்கும் ஐயா. ஐயா. ஏனோ இந்த கோலமோ யார் தந்த சாபமோ பாசம் கொண்ட உள்ளமே நயன்பும் தோற்குமே யாகம் செய்யும் நெஞ்சமே தெய்வங்களும் தோற்குமே சொந்தமும் பந்தமும் தெய்வமும் நீயே. அத்தை எதுக்கு அழுவுறீங்க?
அப்படி கூப்பிடாதப்பா. இனிமே நான் அத்தைன்னு கூப்பிடாத, அம்மான்னு கூப்பிடு. பார்த்திபா, நான் வீட்டுக்கு வரேன். யாருக்காகவும் இல்ல, ரஜினிக்காக கூட இல்ல. நான் உனக்காக வரேன் பார்த்திபா. உனக்கு மட்டும் நான் அம்மாவா வரேன். அம்மா அம்மா ஒவ்வொரு தடவையும் நான் கஷ்டத்துல இருக்கும் போதெல்லாம் நீதான் தேடி வந்து எனக்கு துணையா நிக்கிற. ரஜினி கூட என்ன புரிஞ்சுக்கல. ஏன் என்னோட மத்த பிள்ளைங்களுக்கு கூட என்ன பத்தி கவலையே இல்ல. ஆனா நீதான்பா இப்பவும் என்ன தேடி வந்திருக்க. நான் வரேன் உனக்காக மட்டும் நான் வீட்டுக்கு வரேன். பாத்திபா, சரி சரி, சாமி கும்பிட்டு வீட்டுக்கு போலாம். இதுக்கப்புறம் எல்லாமே நல்லபடியா நடக்கும். ரஜினி, ரஜினி, ரஜினி. பத்மாமா, அக்கா. தெரியல பத்மாமா, அம்மா எங்க போனாங்கன்னே தெரியல. நானும் எங்கெல்லாமோ தேடிட்டேன். என்ன மன்னிச்சிடு ரஜினி, என்னாலதானே உனக்கு இந்த கஷ்டம். ஐயோ பத்மாமா, நீங்களும் இப்படி பேசாதீங்க. நீங்களும் இப்படி பேசினா என் மனசுக்கு இன்னும் கஷ்டமா இருக்கும். பார்த்திபனோட மேட்ச் முடிஞ்சதும் இந்த பிரச்சனையை பத்தி பேசி ஒரு முடிவு எடுக்கணும் தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். அம்மா கிட்ட கூட நான் சொல்லிட்டு தானே போனேன். ஆனா அம்மா இப்படி ஒரு முடிவு எடுப்பாங்க, என்னை விட்டுட்டு போவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ரஜினி, ரஜினி, அழாதம்மா.
அம்மா எங்க போயிருப்பாங்கன்னு தெரியலையே பத்மாமா. அம்மா கொண்டு ஆயிருக்காதுல்ல. என்ன ரஜினி இது, நீயே இப்படி பேசலாமா? அக்கா ரொம்ப தைரியசாலி. இத்தனை வருஷமா எத்தனையோ கஷ்டத்தை தாங்கி வந்துட்டாங்க. அவங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல ரஜினி. எனக்கு யாருமே இல்லைங்கிற சூழ்நிலையில என்னை விட்டு கொடுக்காம நின்னவ நீ. என்னால உனக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வந்துருச்சேன்னு நினைக்கும் போது என் மனசுக்கு குற்ற உணர்ச்சியா இருக்குமா? பத்மாமா இல்ல பத்மாமா, அம்மா புரிஞ்சுப்பாங்கன்னு நான் நம்பினேன். இவ்ளோ கோவத்துல இவ்ளோ வருத்தத்துல இருப்பாங்கன்னு நான் நினைக்கல. இத பத்தி பேசணும்னு நானும் உறுதியா இருந்தேன். புரியுது ரஜினி. ஆனா ஒண்ணு மட்டும் என்னால சொல்ல முடியும். நானா அக்காவான்னு வரும்போது எது நியாயம்னு தோணுதோ அந்த முடிவை தான் எடுக்கணும். முதல்ல அம்மாவா நீங்களான்னு யோசிக்கிறதே நியாயம் இல்ல. உங்களுக்கு அவ்வளோ இடம்லாம் இங்க இல்ல. ரஜினி, முதல்ல உங்களை வீட்டு விட்டு வெளியே அனுப்பு. பேச வேண்டியதை நமக்குள்ள பேசி தீர்த்துக்கலாம். இவங்க வெளில போயிட்டா பேச என்னக்கா இருக்கு? எங்க ரஜினி வெளியே அனுப்பிடுவாளோன்னு தானே இவங்க ரஜினி அக்கா கிட்ட உட்காந்து நல்லவங்க மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. ராதிகா, நான் யார்கிட்டயும் நடிக்கணும்னு அவசியம் இல்ல. நான் எப்படி இருக்கனோ அப்படியே தான் இருக்கேன். என்னை பத்தி ரஜினிக்கு தெரியும். என்ன தெரியும் அவளுக்கு? எங்க அம்மா கிட்ட நீங்க எப்படி பேசுனீங்கன்னு தெரியுமா? ஐயோ போதும், நிறுத்துங்கக்கா. அம்மாவை நேத்துல இருந்து காணும். எங்க போனாங்கன்னு இன்னும் எதுவுமே தெரியல. அவங்கள தேடணும்னு உங்க யாருக்குமே தோணல. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க. என்ன ரஜினி பேசுற நீ? அம்மா காணாம போனது இவங்களாலதான். அத சொன்னா சண்டை போடுறோம்னு சொல்ற? அம்மா உனக்கு தானே லெட்டர் எழுதி வச்சுட்டு போனாங்க. அத படிச்சுட்டு அம்மா வீட்ல இல்லன்னு தெரிஞ்சதும் நீ எங்க கிட்ட சொன்னியா? நீ பாட்டுக்கு கிளம்பி போயிட்ட. அம்மாவும் வீட்ல இல்ல, நீயும் வீட்ல இல்ல. இது எல்லாமே காலையில எங்களுக்கு பார்த்திபன் சொல்லி தானே தெரியும். அந்த லெட்டரை பார்த்துட்டு சித்தப்பா வீட்லயோ இல்ல அத்தை வீட்லயோ இருப்பாங்கன்னு நினைச்சேன். பேசி கூட்டிட்டு வந்துடலாம், உங்க யாரையும் டென்ஷனாக்க வேண்டாம் தான் சொல்லாம கிளம்பி போனேன். ஆனா உங்களுக்கு தெரிஞ்ச அப்புறம் நீங்க எங்க போய் தேடினீங்க? பார்த்திபனும் சங்கரி வீட்டுக்காரரும் தேடதான் போயிருக்காங்க. ஓ, இவர் இன்னும் இங்கதான் இருக்காரா? காணாம போனது உங்க பொண்டாட்டி தான். இவங்க ரெண்டு பேரும் என்னையும் பத்மாமாவையும் தான் குறை சொல்லிட்டு இருக்காங்க. ரஞ்சிதா எங்க போனாலும்னு நானும் பதட்டத்துல தாமா இருக்கேன். பதட்டமா இருந்தா வெளிய போய் தேடி இருப்பீங்க. இப்படி வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்க மாட்டீங்க. தேடுனா எங்க போய் தேடுறது? ஏன் நான் போல? பார்த்திபன் மாமாவும் போல? என்ன எப்படி குறை சொல்லணும் தானே ரெண்டு பேரும் பாக்குறீங்க. நீங்க என்ன செய்யணும்னு யோசிச்சா வழி கிடைக்கும். அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க வீட்டுல கூட போய் நான் விசாரிச்சுட்டு வந்துட்டேன். ஆனா அம்மா அங்கேயும் இல்ல. இனிமே ஒரே வழிதான். என்ன வழி? போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அப்ப கூட இவங்களை வீட்டு விட்டு வெளியே அனுப்ப உன்னால முடியாதுல்ல?
ரஜினி வந்துட்டியா? எங்கம்மா போன? எப்ப வந்த? என்ன விடுங்க மாமா, அம்மாவை கண்டுபிடிச்சாகணும். ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்போம். என் கூட வாங்க. இல்ல ரஜினி வேண்டாம், அத்தையை கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்சாச்சா? எங்க மாமா? எங்க போயிருந்தாங்க? அம்மா எங்க? எங்கேயும் போகல ரஜினி, எப்பவும் போல கோயில்ல தான் இருந்தாங்க. கோயில்? கோயில்லையா? நைட்டு முழுக்கவா? ஆமாமா, கோயில்ல சாம பூஜைன்னு நட அடைக்கல, அதனால அங்கேயே இருந்திருக்காங்க. எவ்வளவு கூட்டம் அவங்க வரல. பார்த்திபன் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களை கூட்டு வந்திருக்கான். இப்ப அம்மா எங்க மாமா? அத்தையும் பார்த்திபனும் ஆட்டோல வந்துகிட்டு இருக்காங்க. இங்கதான் நிறுத்துக்கண்ண. அம்மா வாங்கம்மா வாங்க. என்னாச்சுமா? வாங்க உள்ள போலாம்.